வெறும் ரூ. 200 செலவில் உங்கள் வால் மவுண்ட் எல்இடி டிவிக்கு கீழே நம்ம டிவி ஸ்டாண்டு மாட்டலாம். அதுவும் இந்த மாதிரி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 பைப் வந்து ஒரு 18 இன்ச்சு, 2.5 பைப் வந்து ஒரு 1 அடி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் டேப்பில் இருந்து நம்ம மெஷர்மெண்ட்டு ஒரு 8 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்புறமாகவும் ஒரு 8 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டு இந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து நான் வந்து ஏர் கன் வச்சுருக்கிறேன். ஹாட் ஏர் கன்னில் வந்து நம்ம ஹீட் பண்ணி இப்போ ஃப்ளாட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஏர் கன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் அடுப்புலையும் கூட இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பிவிசி சீட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அன்ஈவனாக இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பீஸையும் வந்து ஹீட் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 பைப் வந்து எங்கிட்ட வந்து 1 அடி தான் இருந்தது. அது கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் 1.5 இன்ச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா 2.5 இன்ச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச்சு பைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 8 இன்ச்சில் கட் பண்ண போகிறோம். 2 பீஸ் வேணும். இப்போ நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 இன்ச்சு சீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ 2 பக்கமும் அந்த 1.5 இன்ச்சு பைப்பையும் 2 பக்கம் வச்சு ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு ஒட்டிக்கிறோம். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன பீஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா 6 இன்ச்சு சைஸில், அதையும் வந்து கரெக்டாக இதே பொசிஷனில் வச்சு 2 பக்கம் வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு ஒட்டிக்க போகிறோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இப்போ நான் க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணி 4 பக்கம் ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ இது வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் 1க்கு 1 எல்லா ஆங்கிள் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 1க்கு 1 எல்லா ஆங்கிள் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நான் சென்டர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை பிளாக் ஸ்க்ரூ வச்சு ட்ரில் பண்ணி நான் வந்து ஸ்க்ரூ ஏற்றிக்கிறேன். மேலே வந்து 1ம் கீழே வந்து 2 பீஸும் ஸ்க்ரூ பண்ணி வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட பிளாக் பெயிண்ட்டு, அதனால் நான் பிளாக் அடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் அடிச்சிக்கலாம். இப்போ பெயிண்ட்டு காஞ்சிருச்சு. 24 ஹவர்ஸ் நம்ம வந்து காய வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து டிவி கிட்ட வால் மவுண்ட் பண்ணிடலாம். வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து HDMI கேபிள், டிவி கேபிள், ஆண்டனா கேபிள்லாம் வரதுக்கான அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். என்கிட்ட 1 இன்ச்சு கட்டர் இருக்குது. அந்த கட்டர் வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம டிவி கீழே ஒரு 1/2 அடி கேப் விட்டு இதை நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு 2 பக்கம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து டிவி ரிமோட் வந்து டிவியோட ரிமோட்டும் டிஷ்ஷோட ரிமோட்டும் வந்து 2 பக்கம் வச்சுக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம இதே வந்து பெரிய சைஸாகவும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது காம்பாக்டாக இருந்தனால இந்த சைஸ் நான் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற பேஜை ஃபாலோ பண்ணி. நன்றி, வணக்கம்.